உங்களுக்கு? இல்ல தெரியல பிரதர் ஆனா. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் வந்து சிவசங்கர். நான் இங்க சவுதியில இருக்கேன். சவுதியில நான் ஒரு 7 வருஷமா இந்த சவுதிக்கு வந்து, நான் சவுதியில ஒரு 2வது கம்பெனில இப்ப நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில. அ உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அ கர்த்தர் இந்த நேரத்தில இந்த இடத்தையும், இந்த ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்தி குடுத்து, கர்த்தருடைய வார்த்தைய பேச சிஸ்டர் மூலியமா கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி ஒரு வாலிபர்கள் மத்தியில நான் பேசுறதுக்கு. உண்மையாலுமே நான் வாலிப நாட்கள்ல நான் ஏசப்பாவ தேடாம விட்டுட்டேன். உண்மையா அத நெனச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, நான் ஒரு 30 வயசுல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா, இப்ப நீங்கலாம் வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஆ உண்மையாலுமே உங்களோட வாலிப வயசுல நீங்க ஏசப்பாவ தேடுறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. கண்டிப்பா, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ, நான் எப்பயுமே யார்ட்டயாவது பேசுறப்ப நான் ஒரு கேள்வியோட தான் நான் ஆரம்பிப்பேன். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்டின்னா, இது வந்து ஏதோ நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க கேட்கறது அப்படி கிடையாது. இப்ப நான் கேட்கறது நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அத நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, எதுக்கு ஆண்டவர் உங்கள ரட்சித்து உங்கள ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு உங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு? நீங்க எங்கேயோ இந்தியால இருந்து கனெக்ட் ஆயிருக்கலாம், சவுதியில இருக்கலாம், பஹ்ரைன்ல இருக்கலாம். இதுல நம்ம சுத்தி எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர்கள் மத்தியில ஏன் இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும், என்னையும் அவர் ஏன் ரட்சிக்கப்பட்டு, நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அவரோட பாதையில நடக்க நம்மள ஏன் அவர் தெரிந்தெடுக்கணும்? யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. நம்மள ஏன் அவர் சூஸ் பண்ணணும்? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே சொல்றேன். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்திற்கு உங்களையும், என்னையும் அவர் தெரிந்தெடுத்தது நிமித்தம் அவரால நம்ம தொடப்பட்டிருக்கோம். நம்ம பாவங்கள் அவரோட இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப உங்கள கொண்டு, என்ன கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்திற்கு தான் ஆண்டவர் உங்கள வாலிப நாட்கள்ல உங்கள தொட்டிருக்காரு. அப்ப அது என்ன நோக்கமா இருக்கும்? எதற்காக கர்த்தர் உங்கள தேடி வரணும்? என்ன நோக்கமா இருக்கும்? நீங்க வசனத்துல பார்த்தீங்கன்னா, நாம கர்த்தர தேடி போனோமா? இல்ல இயேசுவானவர் நம்மள தேடி வந்தாரா? நீங்க வசனத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நாம அவர தேடி போல. அவரோட கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவரு நம்மள தேடி வந்திருக்காரு. நாம நாம பாவிகளா இருந்தோம். நாம இந்த படைத்தவர விட்டுட்டு, நாம தூரமா போயிருந்தோம். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அப்ப நம்மள தேடி இந்த இயேசப்பா வந்திருக்காரு. ஏன் அவரு நம்மள தேடி வரணும்? அப்ப நம்மள கொண்டு அவரு ஏதோ ஒரு காரியத்த செய்ய நெனைக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? அவர் வாழ்க்கையில நம்ம அவர் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. நம்மள கர்த்தர அறிகிற அறிவுல நம்மள பரிசுத்த ஆவியானவர் நடத்தியிருக்காரு. அப்போ இது என்ன நோக்கமா இருக்கும்? இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள ரட்சித்திருக்காரு. நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்களோட ஸ்டடீஸ்லயா இருக்கட்டும், பெர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், அ மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மள மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப நீங்க யாருமே சொல்ல முடியாது, "ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றமும் வரல. எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல." அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா, நம்மளோட இந்த மூச்சு இருக்கிறதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னாலே, அது ஏசப்பாவோட பெரிதான கிருபை. அப்ப நம்மளுக்கு இவ்ளோ காரியங்கள நம்ம வாழ்க்கையில குடுத்த ஆண்டவருக்கு, அவரு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு. "எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு?" கேட்கிறாரு. இல்ல எனக்காக நீ என்ன செய்ய போறன்னு கேட்கிறாரு. பாருங்க. அப்ப ஏன்னா வசனம் சொல்லுது, "என் நாமத்தில நீங்க எத கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்ருக்காரு." அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எத கேட்டாலும் தர ஆண்டவர். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில படிப்ப கேட்டிருப்பீங்க, ஞானத்த கேட்டிருப்பீங்க, ஆசீர்வாதத்த கேட்டிருப்பீங்க. வேற என்னென்ன காரியங்கள் திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க.
அதுக்கப்புறம் உங்க அப்பா, அம்மாக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. வியாதிக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அவரோட நாமத்துல எத கேட்டாலும் அவரு தந்திருக்கார்ல. யாராவது இல்லன்னு சொல்லி மறுக்க முடியுமா? அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவர், நாம கேட்ட உடனே எல்லாம் கொடுக்கிற ஆண்டவர், அவரு நம்மள்ட்ட பார்த்து கேட்கிறாரு, "எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு?" கேட்கிறாரு. இதுதான் ஆண்டவர் நம்மள பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? என்ன செய்ய போறோம்? அவரு நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒரு நோக்கம் என்ன? எதற்காக நம்மள ரட்சித்திருக்காரு? இந்த வாலிப வயசுல ஆண்டவர் உங்கள தொட்டிருக்காரு. இந்த ஜெப கூடுகையில நீங்க கூடியிருக்கீங்க. அப்டின்னா, ஆண்டவர் உங்கள ஒரு நோக்கம், உங்க மேல ஒரு பெரிய அநாதி தீர்மானம் வச்சிருக்காரு. ஒரு பெரிய பர்ப்பஸ் இருக்கு. அதனால தான் நீங்கலாம் இந்த நேரத்துல இப்டி இணைந்திருக்கீங்க. ஆண்டவரோட வார்த்தைய கேட்கிறீங்க. கண்டிப்பா உங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு மனுஷன ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எதற்காக அந்த மனுஷன ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையில நடத்துறாரு? எதற்காக அந்த மனுஷன் ஏசப்பாவோட ராஜ்யத்திற்கு தேவைப்படுறான்? இத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். நம்ம 1லிருந்து 20 வசனம் மார்க் 5லிருந்து 1லிருந்து 20 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் பண்ணி இத ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! இந்த நேரத்துல அப்பா பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே! பரிசுத்தராகிய கர்த்தர் நீங்க என் வாயோட வாயிருந்து பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில திறக்கப்படுவதாக. காதுகள் திறக்கப்படுவதாக. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே! அப்பா எங்களை ரட்சித்த நோக்கம் என்னவென்று எங்களோடு நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென். 1லிருந்து ஒரு 20 வசனங்கள் இங்க இருக்கு. இத நம்ம படிக்க வேண்டாம். ஏன்னா, இப்ப படிச்சா அது நேரம் இல்லாத காரணத்தினால, நான் உங்களுக்கு இந்த 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 பகுதிய நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு அ பரிச்சயமான ஒரு பகுதி. 1லிருந்து 20 வரைக்கும் உள்ள அதிகாரம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் கதிரேன்ற நாட்டுக்கு உள்ள வராரு. அவரு உள்ள வந்த உடனே என்ன நடக்குது அப்டின்னா, அவரு படகுல இருந்து இறங்குன உடனே 2வது வசனத்துல, மார்க் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். அங்க பாருங்க, ஏசப்பா ஒருத்தவன தேடி போறாரு. யார் அவன்? பாருங்க, அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் பிரேத கல்லறையில தான் அவனோட வாழ்க்கையே இருக்கு. அவன் 3வது பாருங்க, 3வது வசனத்துல, அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும், சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அப்ப பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கான் பாருங்க. ஒரு பாவ பிடியில இருக்கிற மனுஷன், பிசாசின் பிடியில இருக்கிற மனுஷன், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவன் வாழ்க்கையே வந்து பிரேத கல்லறையில இருக்கு. அவன அவன ஒருவனாலும் அடக்கக்கூடாது இருந்தது. அவன சங்கிலினாலும் கட்டுறாங்க. ஆனா, அவன் அந்த சங்கிலிய முறிக்கிறான். அவன் விலங்குகளால கட்டப்படுறாங்க. எல்லாத்தையும் அவன் தகர்த்து போடுறான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட பாவமுள்ள மனுஷன, இப்படிப்பட்ட வேதனையில உள்ள மனுஷன, இப்படிப்பட்ட பிசாசின் பிடியில உள்ள ஒரே ஒரு மனுஷன, நீங்க அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசியில ஆண்டவர் ஊழியத்த முடிச்சு, இந்த ஒரு மனுஷன தேடி கதரேன்ற பட்டணத்திற்கு படகுல வராரு. நீங்க பாருங்க. ஒரு மனுஷன். அந்த என்டயர் அ மக்களுக்காக கிடையாது. அந்த கிராமத்தில உள்ள, அந்த கதிரேன்ல நாட்ல உள்ள எல்லா மக்களுக்காக கிடையாது. இந்த ஒரே ஒரு மனுஷன தேடி ஏசப்பா வராரு. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவன் வாழ்க்கை பிசாசின் பிடியில இருக்கு. பாவத்தின் பிடியில இருக்கு. அப்ப அவன் பாருங்களேன், அவன் அது மட்டும் இல்ல. அவன் 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 அந்த அந்த அவனோட சரீரத்தில பிசாசு மாத்திரம் இல்ல. அங்க என்ன நடக்குது பாருங்களேன். 5வது வசனத்தில, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும், கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன பாருங்க. அவன் பிசாசு அவன் அவன் சரீரத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? அவன் சரீரத்த ஃபுல்லா பாருங்களேன் நாசப்படுத்துது. அவன் கல்லுகளினால தான் சரீரத்த தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்ப அந்த மனுஷனுக்கு எவ்ளோ வேதனையா இருக்கும் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறது அவனுக்கு தெரியுது. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த மனுஷன் பாருங்க. அவன் அவன் மனசுல எவ்ளோ வேதனையோட இருக்கான். ஏன்னா இது இது அவன் கண்ட்ரோல்ல கிடையாது. அவனுக்குள்ள ஒரு பாவம் வந்து பாவத்தின் மூலியமா பிசாசு அவனுக்குள்ள வந்து
அவனோட சரீரத்த கேடுபடுத்திக் கொண்டிருக்குது. அவன் சரீரத்த காயப்படுத்திக் கொண்டிருக்குது. அப்ப பாருங்க, அந்த மனுஷன் எவ்ளோ வேதனையிலயும், வலியிலயும் துடிச்சுக்கிட்டு இருப்பான்னு பாருங்க. இவன தேடி யார் வராரு அப்டின்னா, ஏசப்பா அந்த ஊருக்குள்ள வராரு. அப்ப நீங்க பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு பாருங்க. அப்ப ஏசப்பா அந்த இடத்துல வந்த உடனேயே, எவனாலயும் அடக்க முடியாத ஒரு ஆள். சங்கிலினாலும், விலங்குகள்னாலும் கட்டப்பட்ட ஒரு மனுஷன், ஏசப்பா அந்த இடத்துல கால வச்ச உடனே என்ன நடக்குது பாருங்களேன். அவன் போய் பணிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு பாருங்க. எவ்வளோ வல்லமை உள்ள ஏசப்பா பாருங்க. அந்த இடத்துல வந்த உடனே, அவ பிரசன்ஸ் வந்த உடனே பிசாசெல்லாம் பணிந்து கொள்ள ஆரம்பிச்சுருது பாருங்க. அப்ப 7வது வசனத்துல பாருங்க. "இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார்." பாருங்களேன். ஏசப்பா அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை. எத்தனையோ பேர் அவன விலங்குகள்னாலும், சங்கிலிகள்னாலும் கட்டுறாங்க. ஒருவனாலும் அடக்கக்கூடாது இருந்த ஒருவன, அ அ ஏசப்பா அவனை தேடி வராரு. ஒரே ஒரு வார்த்தை அந்த பிசாச பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? "அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ." அப்ப பாருங்க, ஏசப்பாவோட வார்த்தைக்கு வல்லமைய பார்த்தீங்களா? அ எதையுமே பேசல, எந்த இதுவுமே பண்ணல. "இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பிசாசு பாருங்க, ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. அப்ப 9வது வசனத்துல, அப்போது அவர் அவனை நோக்கி, "உன் பேர் என்ன?" என்று கேட்டார். அதற்கு அவன், "நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால், என் பேர் லேகியோன் என்று சொல்லி, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்." பாருங்களேன். அப்ப ஏசப்பா பிசாச பார்த்து, "அந்த மனுஷனை விட்டு போ" அப்படின்னு சொன்ன உடனே, ஏசப்பா கேட்கிறாரு, "உன் பேர் என்னன்னு?" கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், "நாங்க அநேகரா இருக்கிறபடியால், என் பேர் லேகியோன்." லேகியோன் அப்படின்னா, இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, 6000 பேர் கொண்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருக்கு. நீங்க பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தாலே, அவனோட வேதனையின் உச்சம் எப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேர். 6000 பிசாசுகள் அவன் சரீரத்துல இருக்கு. எதுக்கு இருக்கு? ஒருத்தவன அழிக்க, ஒருத்தவன காலி பண்ண. அவனோட ஆத்மாவ நரகத்துக்கு தள்ள 6000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள போராடிக் கொண்டிருக்கு. இந்த ஆத்துமாவ எப்படியாவது அழிச்சு அவன நரகத்துக்கு கொண்டு போயிரணும்னு சொல்லி, அப்படி இருக்கு நெனைக்கிற வேளையில, ஏசப்பா அந்த கிராமத்துக்கு அந்த கதரீனுக்குள்ள வந்து, அசுத்தாவே அந்த மனுஷனை விட்டு போ என்று சொன்ன உடனே, அந்த 6000 பிசாசும் ஏசப்பாவ பார்த்து என்ன சொல்லுதுன்னா, "தயவு செய்து என்ன இந்த இடத்திலிருந்து தொரத்திராதீங்க. நான் போமாட்டேன். இந்த இடத்துலருந்து என்ன தொரத்திராதீங்க. நான் இந்த இடத்திலேயே இருக்கேன்." அப்படிங்குது பிசாசு. அப்ப 11வது வசனத்துல, அப்போது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பாருங்களேன். அந்த பிசாசுங்கள் எல்லாம் அடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு கல்லறையோட மனுஷன் வாழ்க்கையில இந்த பிசாச போன்னு சொன்ன உடனே, அது போமாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் போன்னு கட்டளையிட்ட உடனே அந்த பிசாசுங்கலாம் ஏசப்பாவ பார்த்து கெஞ்சுது. ஆண்டவரே இந்த இடத்த விட்டு போமாட்டேன். என்னை இந்த பன்னிக்குள்ள அனுப்பிச்சுருங்க. அப்ப அந்த மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த இடத்துல பாருங்கன்னா, பன்னிக்குள்ள அனுப்பிச்சுருங்கன்னு சொன்னோனே, ஏசப்பா சொல்றாரு, "ஓகே. நீ போ. அந்த பன்னிக்குள்ள போயிரு" அப்படின்றாரு. அப்ப அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, "பன்றிக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்" என்று அவரை வேண்டிக் கொண்டன. வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அங்க பாருங்களேன், ஒரு ஜெபம் வைக்கப்படுது. இந்த இடத்துல என்னன்னா, பிசாசு ஏசப்பாட்ட வேண்டுது. "ஏசப்பா, என்ன இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிறாதீங்க. இந்த பன்னிக்குள்ள என்ன அனுப்பிச்சிருங்கன்னு." அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? அப்படின்னா, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா, ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, 13வது வசனத்துல, இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே, அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி, கடலிலே பாய்ந்து, கடலில் அமிழ்ந்து மாண்டன. பாருங்க. அந்த பிசாசுக்கு ஏசப்பா உத்தரவு குடுக்குறாரு. அவன் வேண்டுன ஜெபத்த ஏசப்பா கிராண்ட் பண்றாரு. அது உள்ள போன உடனே அந்த பன்னிகள் என்ன பண்ணுது? உயரத்திலிருந்து எல்லாம் குதிச்சு, மேட்டிலிருந்து குதிச்சு அந்த கடலில பாய்ந்து எல்லா பன்னிகளும் செத்து போச்சு. 6000 பிசாசுகள் இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போனோனே எல்லா பன்னிகளும் தற்கொலை பண்ணிடுச்சு பாருங்க. அந்த பன்னிகள்னாலே அந்த பிசாச தாங்க முடியல. எல்லாம் போய் சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 14வது வசனத்துல, பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி வந்து,
இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்து, இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பாருங்க. இந்த ஜனங்கள முதல்ல யார பார்த்து பயந்தா அப்படின்னா, இந்த கல்லறை மனுஷன பார்த்து பயந்தாங்க. அவன் வாழ்க்கைய பார்த்து பயந்தாங்க. அவனோட செய்கைகள், நடவடிக்கைகள பார்த்து பயந்தாங்க. அவன் கல்லுலயே அவன் சரீரத்த கீறிக் கொண்டிருக்கான். இத பார்த்து பயந்தாங்க. அப்ப இவன்ட்ட இருந்து பிசாசு போனதுக்கு அப்புறம், ஏசப்பா இவன ஒரு புது மனுஷனா மாட்டுனதுக்கு அப்புறம், இந்த ஊர்க்காரவங்க என்ன பண்ணணும்? சந்தோஷம்ல படணும். இவ்வளோ நாள் ஒரு 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 பைத்தியக்காரன் ஒரு ஊர்ல இருந்தான். ஒரு பிசாசு பிடித்த அந்த மனுஷன் இருந்தான். எவனாலயும் அடக்க முடியல. ஆனா இயேசுவானவர் இந்த ஊருக்குள்ள வந்து ஒரே வார்த்தையின் நிமித்தம் இந்த எல்லா பிசாசுகளும் இந்த மனுஷன விட்டு புறப்பட்டு போயிட்டுன்னு சொல்லி, அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஏசப்பாவ தெய்வமா வணங்கியிருக்கணும். இல்ல ஊருக்குள்ளேயாவது கூப்பிட்டுருக்கணும். "வாங்க ஆண்டவரே, இன்னும் அநேக பிரச்சனைகள் எங்க நாட்ல இருக்கு. கதரேன்ற நாட்ல இருக்கு. நீங்க வாங்க. எங்க இதுல முடவர்கள் இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து சுகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா, அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க பாருங்களேன். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும், பன்றிகளுக்கும் சம்பவித்ததைக் கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய்ச் சொன்னார்கள். அப்போது தங்கள் எல்லைகளை விட்டுப் போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். பாருங்க. அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏசப்பா நன்மை செஞ்ச ஏசப்பாவ இந்த ஊர விட்டு போணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறாங்க. அப்ப இங்க 2வது ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. ஜெபம் பிசாசு வேண்டுது ஏசப்பாட்ட பார்த்து, "ஏசப்பா இந்த பன்னிகளுக்குள்ள எங்கள அனுப்பிச்சிருங்கங்குது." அங்க அந்த ஜெபம் கேட்கப்படுது. 2வதா இங்க ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. யாரு? இந்த பன்னிய மேய்த்தவர்களா இருக்கலாம், இந்த பன்னியோட சொந்தக்காரவங்களா இருக்கலாம். இந்த இவங்க எல்லாம் வந்து ஏசப்பாட்ட வேண்டுறாங்க. "தயவு செய்து எங்கள்" 17வது வசனத்துல, "எங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள்." பாருங்க. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? அப்டின்னா, ஆமா. அந்த ஜெபமும் கேட்கப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா, 18வது வசனம், "அப்படியே அவர் படவில் ஏறுகிறபோது" அப்பன்னா அவரு அடுத்து அங்கருந்து ஏசப்பா கிளம்புறாரு. அந்த ஜெபமும் கேட்கப்பட்டு, அந்த பிசாசு பிடித்திருந்தவன் ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. 3வது ஒரு ஜெபம். ஏன்னா, அந்த பிசாசு பிடிக்கிறவன், அவன் ஜெபம் பண்றான். பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூடயே இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப பாருங்க, இங்க ஒரு 3வது ஜெபம் பண்ணப்படுது. யார் பண்றா அப்படின்னா, இந்த பிசாசு பிடித்திருந்தவன் பண்றான். அவன் என்ன பண்றான்? அ "ஏசப்பா நான் உங்க கூடயே வந்துடுறேன். நீங்க தான் எனக்கு நன்மை செஞ்சீங்க. நான் பாவத்தின் பிடியில, பிசாசின் பிடியில இருந்தேன். நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க. என் வாழ்க்கைய மாற்றுனீங்க. எனக்கு வந்து ஒரு புது மனுஷனா என்னை மாட்டுனீங்க அப்படின்னு சொல்லி, அந்த பிசாசு பிடித்தவன் நீங்க அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவன் புத்தி தெளிந்தன்னு இருக்கு. 15வது வசனத்துல. அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து அப்ப 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 அவன் வந்து ஹி வாஸ் நேக்கட். அவன் டிரெஸ் இல்லாம இருக்கான். அவன் டிரெஸ் இல்லாம இருக்கான். தன்னை காயப்படுத்திக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் ஏசப்பா சந்தித்தபோது அவன் புத்தி தெளிந்துன்னு இருக்கு. அவன் வஸ்திரம் தரித்து, அவன் டிரெஸ் போட்டு அ அவன் உட்கார்ந்திருக்கான். அவன் ஏசப்பாட்ட 3வது ஒரு ஜெபத்த ஏறெடுக்கிறான். அவன் என்ன சொல்றான்? "ஏசப்பா நான் உங்க கூட வந்துடுறேன்." அவன் கேட்கிறான். அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுறான். ஏசப்பா இதெல்லாம் பார்க்குறான். அப்பா 2 ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. பிசாசு ஜெபம் பண்றான். ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அந்த இடத்துல ஊர் மக்கள் ஜெபம் பண்றாங்க. "இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு ஏசப்பா அந்த ஜெபத்த கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்தவன், அந்த இடத்துல சுத்தி இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறப்ப, நம்மளும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம பண்ற ஜெபத்த கண்டிப்பா இயேசுவானவர் அங்கீகரிப்பார். என் ஜெபத்த கேட்பாருன்னு அவன் வந்து ஒரு விசுவாசமா ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அவன் என்ன சொல்றான்? "நான் உங்க கூடயே வந்துடுறேன் ஏசப்பா. என் வாழ்க்கைய நீங்க மாத்துனீங்க. பாவ பிடியில இருந்த என்னைய நீங்க ரட்சித்தீங்க. எனக்கு புத்திய தெளிஞ்சீங்க. நான் வஸ்திரம் தரிச்சேன். எனக்கு என்ட்ட இருந்த எல்லா பிசாசும் ஓடிருச்சு ஏசப்பா. நான் உங்க கூடயே வந்துடுறேன். உங்க கூட நான் ஊழியம் செய்றேன்" அப்படின்னு தன்னை ஒப்புக் கொடுக்கிற வேண்டுறான். ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 19வது வசனத்துல, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், "நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்குப் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி" என்று சொன்னார். அப்ப பாருங்க, அவனோட ஜெபம் அந்த இடத்துல கேட்கப்படல. அவனோட ஜெபம் அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டது. அப்ப அவன் அவனோட வே அவன் அவன் அந்த இடத்துல அவனோட நிலைமைய யோசிச்சு பாருங்களேன். அவன் அந்த இடத்துல நிக்கிறான். ஜெபம் பண்றான். 2 ஜெபம் ஆன்ஸர் ஆயிருச்சுன்னு சொல்லி இவன் ஒரு ஜெபம் பண்றான். 3வதா ஒரு ஜெபம். இந்த ஜெபம் கேட்கப்படலன்னா அவன் உள்ளம் கண்டிப்பா உடைஞ்சிருக்கும். நீங்க எப்பயுமே வேத பகுதிய வாசிக்கிறப்ப, அந்த வேத பகுதியில நீங்க உங்கள நிறுத்தி வாசிக்கணும்.
நீங்க அந்த இடத்துல எப்படி இருந்தா, இதே சம்பவம் உங்களுக்கு சம்பவிச்சிருந்தா, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப நான் வந்து இந்த பகுதியெல்லாம் நான் வாசிக்கிறப்ப, இந்த கல்லறை மனுஷன் இடத்துல என் பேர போட்டுக்குவேன். இந்த கல்லறை மனுஷன் அ அய அ ஏசப்பாவோட ஜெபத்த இவன் பண்ற வேண்டுதல ஏசப்பா நிராகரிக்கிறார்ன்ற இடத்துல நான் என்னைய போட்டுக்குவேன். அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ச்சே! நான் ஒரு நல்ல ஜெபம் தான பண்ணேன். நான் இயேசுவோட கூட இருக்கணும். ஏசப்பாக்காக நான் எதையாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், அவர் கூடயே இருக்கணும், அவர் மடியிலேயே இருக்கணும். ச்சே! நான் ஒரு நல்ல ஜெபம் தானே பண்ணேன். ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்படல? ஏன் ஜெபத்த ஏன் ஏசப்பா என் வேண்டுதல ஏன் அவர் நிராகரிச்சுட்டாரு? அப்படின்னு கண்டிப்பா ஒரு கலங்கியிருப்பான், ஒரு வேதனையில இருப்பான், ஒரு மனக்கலக்கத்துல இருப்பான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, "இல்லடா, நீ கவலைப்படாத. நீ என் கூட வரணும்னு நான் நான் ஆசைப்படல. நீ எப்படியா இருந்தாலும் நீ இறந்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவன்ல நீ என்னோட தான் இருக்க போற." நீ என் கூட இப்ப வராத. ஆனா இதக் காட்டிலும் உனக்கு ஒரு சூப்பரான, ஒரு மேன்மையான நான் உனக்கு ஒரு காரியத்த வச்சிருக்கேன். உன்னைய நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்கேயோ இருந்த நீ கல்லறையின் பிளிர்ந்து நான் கதரேனுக்கு நான் படகுல ஏறி உனக்காக நான் இவ்வளோ நேரத்த செலவிட்டு, உனக்காக நான் இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தேன். எதுக்கு? உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்கா? இல்ல. உனக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்த வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கவலைப்படாத. அவனுக்கு ஏசப்பா உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பாருங்க. அவன்ட்ட ஏசப்பா சொல்ற காரியம் என்னன்னா, நீ என் கூட வராத. நான் செஞ்ச நன்மைகள நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கும், உன் வீட்டிற்கு போய், நான் உனக்கு இறங்கி செஞ்சத நீ அவங்களுக்கு சொல்லு. இதுதான் நான் உன் மேல பிரியப்படுற காரியம். எனக்காக இது செய்வியா? உன்னை நான் ரட்சித்தனே! உனக்கு நான் ஒரு புத்தி தெளிவ குடுத்தனே! உனக்கு நான் வஸ்திரம் தரித்து உட்கார அளவுக்கு உனக்கு அந்த பிசாசுகளெல்லாம் விரட்டுனனே! இவ்ளோ செஞ்சனே உனக்கு. உன்னைய நான் தேடி வந்தனே! நான் இவ்ளோ செஞ்ச உனக்கு, எனக்காக இது செய்ய மாட்டியான்னு ஏசப்பா யார பார்த்து கேட்கிறாரு அப்டின்னா, அந்த அந்த கல்லறை மனுஷன பார்த்து கேட்கிறாரு. அந்த கல்லறை மனுஷன் அவன் அவன் சொல்ற நீங்க காரியத்த பாருங்களேன். 20வது வசனம் தான் இந்த இந்த பகுதியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா காணப்படுது. அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க. ஒரு கல்லறை மனுஷன ஆண்டவர் தொட்ட உடனே, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு பர்ப்பஸ், ஒரு நோக்கம். அப்ப என்னன்னு பாருங்க. நீ போய் நான் செஞ்ச நன்மைகள எல்லாத்தையும் போய் சொல்லுன்றாரு. நான் என்ன செஞ்சேனோ உனக்கு, இத நீ போய் இந்த ஊருக்குள்ள போய் சொல்லு. உன் இனத்தாருக்கு, உன் ஜனங்களுக்கு நான் செஞ்ச நன்மைய போய் சொல்லு. இதுதான் நான் உன்ன ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் அப்டின்றாரு. இப்ப பாருங்க. அவன் போயி அவன் எவ்வளோதான் மன கஷ்டமா இருந்தாலும், என் ஜெபம் கேட்கப்படலன்ற ஒரு வேதனையில இருந்தாலும், ஆனா அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிறான். அவன் இயேசு சொன்னது தனக்கு ஒப்பு கொடுக்கிறான். இயேசுவோட கரத்துல அவன் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து அவர் சொன்னத அவன் செய்ய போறான். அவன் போய் தெக்கப்போலின்றது 10 பட்டணம். 10 பட்டணம் இருக்கிறது தான் தெக்கப்போலி. அந்த 10 பட்டணத்திற்கும் அவன் இயேசப்பாவ பார்த்து போய் சொல்லத் தொடங்குறான். அங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் சொல்றப்ப அங்க இருதயங்கள் திறக்கப்படுது. யாரெல்லாம் இயேசப்பாவ அந்த அந்த தெக்கப்போலியன்ல ஏத்துக்கலையோ, அதெல்லாம் அவங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க பாருங்க. இதே மாரி தான் நம்மளும் நம்ம சிறு வயதிலயா இருக்கட்டும், நம்ம வாலிப வயசுலயா இருக்கட்டும், எத்தன முறை ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கார். பிசாசின் பிடியிலிருந்து, ஆக்சிடென்ட்ல இருந்து, வியாதிகள்ல இருந்து, எத்தனையோ காரியங்கள்ல இருந்து இந்த நல்ல ஆண்டவர் நம்மள தேடி வந்து, நம்மள ஆசீர்வதித்து, நம்மள மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். அப்ப அவரு நம்ம வாழ்க்கையில வந்திருக்காரு அப்படின்னா, நம்மள ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டுன்னா, நம்மள அவர் ரட்சித்திருக்காருன்னா, ஒரு நோக்கம் இல்லாம எதையும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்றதில்ல. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு நோக்கம், பெரிய திட்டத்த வச்சிருக்காரு. அது என்ன திட்டம் அப்படின்னா, அவர் செய்த நன்மைகள நம்ம அநேக தரம் சொல்றதில்ல. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். வேதத்த படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். இது எல்லாம் ஓகே. ஆனா, அவரோட அன்ப நம்ம எத்தன பேருக்கு சொல்றோம்? இந்த நேரத்துல ஆண்டவர் உங்கள்ட்டயும் என்ட்டயும் பேசிக் கொண்டிருக்கார். அவரோட அன்ப நம்ம எத்தன பேருக்கு சொல்றோம்?
எத்தனையோ முறை நம்ம பிரசங்கங்கள கேட்கிறோம். எத்தனையோ முறை வேதத்த படிக்கிறோம். எத்தனையோ முறை நம்ம பெர்சனல் ஜெபத்துல ஆண்டவர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்காரு. என் அன்ப நீ யாருக்காவது சொல்லுவியா? ஆனா, இந்த கல்லறை மனுஷன் பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தவன இயேசு தேடி வந்து அவன்ட்ட சொல்றாரு, "நான் செஞ்ச நன்மைகளை உன்னால போய் சொல்ல முடியுமா? தெக்கப்போலியோ பட்டணத்திற்கு 10 பட்டணத்திற்கு சொல்ல முடியுமான்னு?" கேட்டோனே, இவன் ஒப்புக் கொடுக்கிறான். இவன் ஒப்புக் கொடுத்து போறான். அங்க தான் ஒரு மிஷனரி. இவன் தான் ஒரு மிஷனரி. நீங்க இந்த இடத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா, மிஷனரி இவன் தான். ஆண்டவர் சொல்றாரு, அவன மிஷனரியா மாத்துனதே அவனுக்கு தெரியல. அவனோட நினைப்பெல்லாம் என்ன இருக்கு அப்டின்னா, என்னைய ஆண்டவர் என் ஜெபத்த கேட்கலையே அப்டின்னு. ஆனா ஆண்டவர் அவன ஒரு மிஷனரியா பார்த்தார். நீங்க எப்பயுமே பாருங்களேன், ஆண்டவர் ஒருத்தவன தொடுறாரு அப்டின்னா, உங்கள ரட்சித்திருக்காரு அப்டின்னா, உங்கள ஒருத்தவன பார்க்கிறதே கிடையாது. உங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, உங்கள மாத்திரம் பார்க்கிறதில்ல. நீங்க இந்த கல்லறை மனுஷன பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும். இவன நான் தொடர நோக்கமே இந்த ஒருத்தவன தேடி தான் நான் வந்தேன். ஆனா இந்த ஒருத்தன் பின்னாடியே இயேசப்பா லட்ச பேர பார்க்கிறாரு. இந்த ஒருத்தன் பின்னாடி கோடி பேர பார்க்கிறாரு. ஏன்னா இவன் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா, இவன் மூலியமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்ன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்ப நீங்க இத்தன பேர் இருக்கீங்கல்ல. இத்தன பேரு உங்கள ஆண்டவர் தொட்டிருக்காரு அப்டின்னா, உங்க மூலியமா லட்சங்கள ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க மூலியமா கோடிகள ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க ஏசப்பாக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க அவர் சொல்றது ஒரே ஒரு காரியம் தான். நான் செஞ்ச நன்மைகள போய் சொல்லு அவ்வளவுதான். உங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஏசப்பா வந்தாரு? உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதம்லாம் செஞ்சாரு? இத நீங்க மற்றவங்களுக்கு சொல்றப்ப, ஏசப்பாவோட நாமம் மகிமைப்படும். அவரோட ராஜ்யம் கட்டப்படும். நீங்க இவன பாருங்களேன், இந்த கல்லறை மனுஷன. நெறைய பேர் நீங்க சொல்லலாம், எனக்கு பேசத் தெரியாது. நான் பார்க்கிற பல பேர்ட்ட இந்த ஒரு குறையா காணப்படுது, வாலிபர்கள் மத்தியில. எனக்கு பேசத் தெரியாது. எனக்கு வசனங்கள் தெரியாது. நான் எப்படி போய் ஆண்டவரோட அன்ப சொல்லுவேன்? எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க இந்த இந்த கல்லறை மனுஷன பாருங்களேன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அப்பதான் அந்த பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுறான். அவன் விடுதலையாக்கப்படுறான். அவன் ஏசப்பா சொல்றாரு, "நான் செஞ்ச நன்மைகள சொல்லுன்னு." அவன் என்ன போய் அந்த 10 பட்டணங்கள்ட்ட ஆண்டவர பத்தி சொல்லியிருப்பான். 2டே 2 விஷயம் தான் அவனுக்கு தெரியும். ஒண்ணு இயேசுவானவர் தெரியும். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு தெரியும். இந்த இயேசு வல்லமையுள்ளவர்ன்னு தெரியும். அவரு எனக்கு சுகத்த இந்த 2 காரியத்த வச்சு, அவன் பாருங்களேன் 10 பட்டணத்த அசைச்சுட்டான். 2 விஷயம் தான் தெரியும் அவனுக்கு. இயேசு தெரியும். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். இந்த 2 காரியத்த வச்சு தெக்கப்போலின்றது 10 பட்டணங்கள். இந்த 10 பட்டணங்கள்ல அவன் இயேசுக்கு சொந்தமாக்கிட்டான். இன்னைக்கு வாலிபராகிய நீங்க, நானும் ஏசப்போட எத்தன வசனம் தெரியும்? ஏசப்பா அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவரு வல்லமையுள்ளவர். இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த கல்லறை மனுஷன காட்டிலும் நம்ம அவனுக்கு மேல அதிகமா தெரியும். ஆனா, ஏசப்பாக்காக நாம என்ன செஞ்சிருக்கோம்? உங்க வாலிப நாட்கள் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள தேடி வர்றாரு. இன்னைக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க சாட்சி சொல்ல சொன்னா சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு பலத்த குடுத்திருக்கார், நல்ல வேலைய குடுத்திருக்கார், நல்ல படிப்ப குடுத்திருக்கார் அப்டின்ட்டு. ஆனா, இதெல்லாம் நீங்க இயேசப்பாட்டருந்து பெற்றுக்கொண்டீங்க. ஓகே. இயேசப்பாக்காக நீங்க என்ன செஞ்சுக்கீங்க? உங்க வாலிப நாட்கள்ல, இல்ல வரப்போற நாட்கள்ல, இந்த கல்லறை மனுஷன மாரி நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க இன்ன வரைக்கும் எதுவும் செய்யல அப்டின்னா, இன்னைக்கு தான் உங்களோட நாள். நீங்க இன்னைக்கு ஒப்புக் கொடுங்க ஏசப்பா. உங்களுக்கு அவரோட கரத்துல உங்க வாழ்க்கைய ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் உங்கள பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவேன். உங்க அன்ப நான் சொல்லுவேன். நீங்க பாருங்களேன், நீங்க அன்ப சொல்றப்ப, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்துருவார். நீங்க எப்பயுமே பாருங்களேன், அ ஒரு ஒரு சோலோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆத்துமாவோட மதிப்பு நீங்க வசனத்துல பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உன் ஆத்துமாக்கு நஷ்டம் ஏற்பட்டால் என்ன லாபம்ன்னு இருக்கு வசனத்துல. நீங்க ஒரே ஒரு ஆள் இந்த உலகம் முழுவதையும் நீங்க வாங்கிட்டீங்க. உங்களோட பணத்தாலயும், எல்லாத்தாலயும் வாங்கிட்டீங்க. இந்த உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்க. உன் ஆத்துமாக்கு நஷ்டம் ஏற்பட்டா என்ன லாபம்னு வசனம் இருக்கு. அப்ப பாருங்க. நம்ம ஆத்துமா எவ்ளோ விலையேறப்பட்டது பாருங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்கள பார்க்கிறப்ப, அந்த ஆத்துமாவ ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிறத காட்டிலும், எல்லாத்த காட்டிலும் வெளியேற பெற்ற அந்த ஆத்துமா. இப்ப நீங்க பாருங்க, உங்கள சுத்தி உள்ளவங்களா இருக்கலாம், உங்கள இனத்தாரா இருக்கலாம். எல்லாரும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நீங்க இயேசுவ குறித்து சொல்லணும். நீங்க பெற்ற நன்மைகள இயேசுவிட்ட இருந்து அவங்கள்ட்ட சொல்லணும். சாட்சியா அறிவிக்கணும். இப்படி சொல்றப்ப கண்டிப்பா ஆண்டவர் உங்கள ரட்சிப்பார். நீங்க பாருங்களேன் வசனத்துல, ஒரு ஆத்துமா பாவி ஒருவன் மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நீங்க ஏசப்பாவையும் பரலோகத்தையும், தூதர்களையும் சந்தோஷப்படுத்தணும்னா, நீங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும்.
நீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ ஆராதிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, ஒரு பாவிய நீங்க மனம் திரும்ப வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோக ராஜ்யத்திற்கு நேரா, அங்க ஏசப்பா சந்தோஷப்படுறாரு. அங்க தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. என்டையர் பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இந்த காரியத்திற்காக தான் ஆண்டவர் உங்கள தெரிந்து கொண்டிருக்கார், என்னை தெரிந்து கொண்டிருக்கார். நாம ரட்சிக்கப்பட்டோம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? நான் சிவாவா இருந்தேன். என் பேரு பாருங்க, ஒரு சிவா. நான் ஒரு விக்கிரக ஆரான ஆரா அ விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு சந்ததியிலிருந்து வந்தவன் நானு. எங்க அப்பா ஒரு ஹிந்து, எங்க அம்மா ஒரு ஹிந்து. எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையான ஆண்டவர் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் ஒரு 30 வயசுல தான் இயேசப்பாவ எனக்கு தெரியும். அப்ப அத தெரிஞ்ச உடனே என்னால அவரோட அன்ப சொல்லாம இருக்க முடியல. நான் பெற்ற சந்தோஷத்த நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்ப நீங்க பாருங்களேன், ஒரு டீ கடைக்கு போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, நீங்க டீ குடிக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட்ல ஏதோ சாப்பிடுறீங்க. அத உங்க நண்பர்கள்ட்ட சொல்றீங்க. வாங்க, இந்த கடையில டீ குடிங்க, இந்த கடையில ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சாப்பிடுங்க, இங்க நல்லா இருக்கு சாப்பாடுன்றீங்க. அப்ப இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கே நம்ம நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லி, நம்ம அதனால நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையல. அந்த நீங்க போய் டீ கடையில உங்க நண்பர்கள கூட்டு போறதுக்கும், ரெஸ்டாரண்ட்ல போய் கூட்டு போறதுக்கும் உங்களுக்கு என்ன லாபம்? அந்த கடைக்காரனுக்கு தான் லாபம். நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கே நம்ம நண்பர்களையும், நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்றோம். ஆனா, வானத்தையும், பூமியையும், சகலத்தையும் உண்டாக்கின தேவன். அவர நம்ம யார்ட்டயாவது சொல்லியிருக்கோமா? இந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம இருதயத்த திறப்பாராங்க. நம்ம அவர சொல்லணும். நான் சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. ஆண்டவர் என் இருதயத்துல வந்தார். என் வாழ்க்கைய மாற்றுனார். அது மாரி உங்க வாழ்க்கைய மாற்றுவார். இந்த இயேசப்பாவ நீங்க நம்புங்க. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்கள ரட்சிப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள நாம நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றப்ப, அங்க பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அங்க உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பாவி மனம் திரும்புதலிருந்து 3 இடத்துல சந்தோஷம் உண்டாவுது. ஒரு சந்தோஷம் என்ன அப்டின்னா, பரலோகத்தில பெரிய சந்தோஷம். தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க, பிதாவானவர் சந்தோஷப்படுறாங்க, என்டையர் பரலோகமே 2வது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பாவி மனம் திரும்புதல் நிமித்தம். 3வது அந்த 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 பாவி மனம் திரும்புறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குது. உலகம் தரக்கூடாத சந்தோஷம் ஆண்டவர் அவனுக்கு தராரு. அவன் ரட்சிக்கப்பட்டுன்னு அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறான். ஆண்டவர் அவன நித்திய ஜீவனுக்கு நேராட்டுறார். அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் மூலியமா அவன் குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம். இப்ப பாருங்க, இதுதான் ஏசப்பா நம்மளுக்கு வைக்கிற ஒரு பெரிய திட்டம். நீங்க பாருங்களேன், ஏசப்பாவோட ஊழிய காரியங்கள நீங்க நல்லா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, அவர் திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்த சொல்றாரு ஏசப்பா. நீங்க பாருங்க எல்லா ஜனங்களுக்கும் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வராங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனா, அவர் பெர்சனலா நீங்க பார்த்தீங்கன்னா, 31 பேருக்கு தனியா ஆண்டவர் அவங்களுக்கு நேரத்த செலவழித்து அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. நீங்க பாருங்க நெறைய பேரு சொல்லலாம். இதுல நான் முக்கியமானவங்கள சொல்றேன். நைட்டு பாருங்க நிக்கோதேமுவோட பேசுறாரு. சமாரிய ஸ்திரியோட போய் பேசுறாரு. ஜீவ தண்ணீரே உனக்கு தரேன்றாரு. இங்க பாருங்க இதுல இந்த கல்லறை மனுஷனோட நேரத்த செலவு பண்றாரு. அப்புறம் பாருங்க வேதனையின் உச்சத்துல இருக்காரு எங்க? அவர் சிலுவையில. வேதனை உச்சத்துல இருக்கும்போது அங்க ஒரு கள்ளன்ட்ட பேசி அவன பரலோகத்துக்கு நேரா அவன நடத்திறாரு பாருங்க. அப்ப இயேசுவ போல நான் மாறணும்னு நம்ம சொல்றோம். ஆனா, அநேக நேரத்துல நம்ம இயேசுவ போல வாழ்றதே இல்ல. அவரு பாருங்க நீங்க எங்க வேணாலும் இயேசப்பாவ கொண்டு போய் போடுங்க. ஒரு தண்ணி 2யில போட்டாலும் தாகத்துல இருக்காரு. அங்க சமாரிய ஸ்திரிய பொண்ண அந்த ஸ்திரிய சந்திச்சு சுவிசேஷத்த அறிவிக்கிறாரு. வேதனை உச்சியில இருக்காரு. அங்கேயும் ஒரு கல்லன அவரு வந்து இன்று முதல் நீ இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்பேன்றாரு. எங்க போட்டாலும் இயேசப்பாவ ஆத்தும ஆதாயம் செய்றாரு. அதே போல நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எங்க இருந்தாலும், படிக்கிற இடத்துல, வேலை இடத்துல, சொந்தக்காரவங்க வீட்டுல நம்ம எங்க இருந்தாலும், நம்மளோட நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மள ஏன் ரட்சித்தார்? இது ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தையில இருக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கணும். எதுக்கு ஏசப்பா இன்னைக்கு எனக்கு ஜீவன குடுத்திருக்காரு? எதுக்கு ஏசப்பா இன்னைக்கு என்ன எனக்கு 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 இந்த நாசில சுவாசத்த குடுத்திருக்காரு? நீங்க இத சிந்திக்கிறப்ப, அப்ப உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தோணும். என் மூலியமா அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட தான் எனக்கு இந்த ஜீவன குடுத்திருக்காரு. எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்த குடுத்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சந்தோஷம், சிலாக்கியத்த கர்த்தர் உங்களுக்கு குடுத்திருக்காரு. ஏன்? உங்க மூலியமா அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த உங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்க பாருங்களேன், ஏசப்பாவோட கமாண்ட்மெண்ட்ஸ் அதுல என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இயேசுவினோட கட்டளை நம்மளுக்கு தெரியும்.
2 பிரதான கட்டளையை இயேசப்பா சொல்றாரு. என்னென்ன கட்டளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக." ஏசப்பா என்ன சொல்றாரு? நீ என்ட்ட உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூற இத நம்ம எல்லாரும் செஞ்சுர்றோம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரும் செஞ்சுர்றோம். என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு போறோம். முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, எல்லாத்தோடையும் ஏசப்பாவ நம்ம அன்பு கூர்றோம். ஜெபிக்கிறோம். எல்லாம் பண்றோம். ஆனா 2வது கட்டளைய நீங்க பாருங்க. இத நெறைய பேர் செய்ய தவறிர்றோம். என்ன சொல்லுது? இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் இருக்கான். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். உங்களுக்கு முன்னாடி உங்க உறவினர்கள் இருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க எப்படி அன்பு கூறணும்? அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா பத்தியே தெரியாது. அவங்கலாம் நரகத்துக்கு போய் கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பிசாசானவன் அவர்கள பாவத்தின் பிடியில வச்சிருக்கான். அப்ப இவங்கள்ட்ட நீங்க எப்படி அன்பு கூறுவீங்க? அன்பு கூறுவோம்னு நம்ம வாயில சொன்னா எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்மள சந்தித்த ஆண்டவர், நம்மளை நேசித்த ஆண்டவர், அந்த அவரு நம்ம மேல வச்ச கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவரு நம்மளுக்கு சொன்ன 2வது கற்பனை என்னது? "உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்தில் அன்பு கூறு." அவன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கான். அவன் பாவத்தின் பிடியில இருக்கான். அவன் இருளில் இருக்கிற ஜனங்கள வெளிச்சத்துக்கு நீயும் நானும் தான் கூட்டிட்டு வரணும். ஆண்டவர் இத தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. அவன் அவன் மேல நீ அன்பு கூர்ற அப்படின்னா, அவனுக்கு நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி தர்றதும், அவனுக்கு நீ அடைக்கலம் குடுக்கறதும், அவனுக்கு அவன் வேணுங்கிறத வாங்கி தர்றதும், இது அவன்ட்ட நீ அன்பு கூர்றது இல்ல. அவன்ட்ட நீ சத்தியத்த சொல்லணும். இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள சந்திச்சாரு. உன்னையும் சந்திப்பார். நீ இயேசுவ பத்தி அவன்ட்ட சொல்லணும். சொல்றப்ப, அவனோட இருதயம் திறக்கப்படும். ஆண்டவர் அவனுடைய இருதயத்த திறப்பார். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிப்பு நிமித்தம் பரலோகத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்க பாருங்க, இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் நான் படிக்கிறப்பல்லாம், நான் எத்தனையோ நேரம் படிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த இந்த அதிகாரத்த டைம் இரு கொஞ்சமா இருக்கனால என் சிறு சாட்சியோட நான் முடிக்கிறேன். இத நான் ஒரு டைம் அ எனக்கு அதிக எனக்கு ரெட் சீல எனக்கு ஒரு நேரம் கிடைச்சது. அந்த இடத்துல என்னை சூப்பர்வைசரா போட்டாங்க. அப்ப 40 டேஸ் அங்க இருந்தேன். நான் வேத பகுதியெல்லாம் உபவாசம் இருந்து படிக்கிறப்ப, இந்த மார்க் 5வது அதிகாரத்த படிக்கிறப்ப, என் கண்கள்ல இருந்து தண்ணி தண்ணி வந்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியல. ஏன் அழுகிறேன்னு தெரியல. அப்ப அப்ப இந்த காரியத்த தான் இயேசு என்ட்ட பாரப்படுத்தினார். நான் ஒருத்தவன தேடி வந்தேன். அப்போ என்ட்ட ஆண்டவர் சில காரியங்கள எனக்கு பாரப்படுத்தினது என்ன அப்டின்னா, நான் உன்னைய தேடி வந்தேன். நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் உனக்கு நல்ல வேலைய குடுத்துருக்கேன். நல்ல பிள்ளைகள குடுத்துருக்கேன். நல்ல மனைவிய குடுத்துருக்கேன். எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நான் குடுத்துருக்கேன். எனக்காக நீ என்ன செஞ்ச? அப்படின்னு கேட்ட உடனே நான் அழுது ஒப்பு குடுத்தேன். அன்னையிலிருந்து நான் உற்சாகமா நான் பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஏசப்பா பத்தி சொல்லிட்டு வரேன். நீங்க எத குறிச்சும் பயப்படவே கூடாது. உங்கள்ட்ட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நீங்க தாவீத பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்? கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். அவன் எப்பயுமே ஏசப்பாவ ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கான். நீங்க என்னைக்குமே நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள்லாம் நீங்க பாருங்களேன். உங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், மொபைல் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நம்ம யூஸ் பண்ணாத ஒரே நபர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரு சொல்றாரு, "நீ என் நாமத்துல எதையாவது கேளு." நீங்க கேளுங்க. ஆண்டவரே இவர் ரட்சிக்கப்படணும்னு கேளுங்க. நம்ம கேட்கறதுல என்ன? எனக்கு கார் வேணும், பிளெஸ்ஸிங் வேணும். இதெல்லாம் ஓகே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், நீதியையும் தேடுங்கள். மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றாரு. நீங்க ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு ஆத்துமாவ குடுங்க. இன்னைக்கு நான் ஒருத்தர சந்திக்க போறேன். எனக்கு பேச தெரியாது. நீங்க ஒரு வழிவாசல திறந்து குடுங்க. உங்கள பத்தி நான் சொல்லணும். இப்படிப்பட்ட பாரத்த நீங்க ஆண்டவர்ட்ட கேட்க, கேட்க, கேட்க அந்த சுவிசேஷ பாரம் உண்டாகும் உங்களுக்குள்ள. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்க உண்மையாலுமே ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்காரு. அவரோட அன்பு உங்கள்ட்ட வெளிப்படுதுன்னா, நீங்க மௌனமாவே இருக்க முடியாது. நீங்க யார பார்த்தாலும் ஆண்டவர் உங்கள பார்த்து உங்க இருதயத்தில ஏவுவார். அவன்ட்ட சொல்லு. என்னைய பத்தி சொல்லு. என்னைய பத்தி சொல்லு. இதையே சொல்லுவாரு. இதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த நோக்கம். நீங்க பாருங்க, நாங்க ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக ஒரு மிஷனரி ட்ரிப்பா ஜோர்டானுக்கு போனோம். நானும் என்னோட ஃபேமிலியோட போனோம். போய் அங்க இயேசப்பாவ அறிவிக்கிறதுக்காக போனோம். அப்ப நாங்க அநேக இடத்துல போய் ஃபேமிலிஸ சந்திச்சோம். இண்டிவிஜுவல சந்திச்சோம். அங்க இயேசப்பாவ பத்தி நாங்க சொன்னோம். அதுவும் யாரு முஸ்லீம் மத்தியில முஸ்லீம் மத்தியில உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம சொல்றப்ப எவ்வளோ பிரச்சனை. நாங்க எத பத்தியும் கவலைப்படல. அங்க போறோம், பேசினோம். இயேசப்பாவ பத்தி அன்ப விதைச்சோம் நாங்க. ஆனா, ஒரு இடத்துல நாங்க போறப்ப ஒரு பெரிய காரியம் நடந்தது. அது என்ன அப்டின்னா, ஒரு ஃபேமிலிய போய் நாங்க மீட் பண்றோம். அந்த ஃபேமிலிய மீட் பண்ண அந்த ஒய்ஃபோட பேசுறோம். அவங்க சொல்றாங்க, "5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை சூப்பரா இருந்தது.
இந்த 5 வருடமா என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். என்ன அப்டின்னா, இந்த போராட்டங்கள்ல வந்து என்னோட கணவருக்கு வந்து கேன்சர் ஆயிருச்சு. அந்த கேன்சரின் நிமித்தம் நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு, பொருளாதாரத்துல இழந்துட்டோம், நிம்மதி இழந்துட்டோம்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "நாங்க இயேசுவ விசுவாசிக்கிறோம். இந்த இயேசுவ நீங்க விசுவாசிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்னு" சொல்லிட்டு, "நீங்க உங்க ஹஸ்பண்ட காட்டுங்கன்னு" சொன்னோம். நேரா எங்கள கூட்டிட்டு போனாங்க. அந்த ஐயாவ போய் பார்த்தோம். அந்த ஐயாவ போய் பார்க்குறப்ப, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க பார்த்தோனே அந்த ஐயா பார்த்து நாங்க அழ ஆரம்பிச்சுட்டோம். அப்ப அவருக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். 2வது டைம் அவரு எங்கள ஏத்துக்கல. 2வது முறையா அவங்க வீட்டுக்கு போறப்ப, அந்த ஐயாவ பார்த்தோம். வசனங்கள் எல்லாம் எனக்கு வந்து அரபிக் தெரியாது. நான் Google Translateல வச்சு வசனமா எடுத்து காட்டுறேன். "ஐயா இங்க பாருங்க இப்படி போட்டிருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லாரும் என்ட்ட வாங்க. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள்." இந்த வசனம் எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி, நான் அரபிக்ல அவர்ட்ட போய் காட்டுனேன். அப்ப காட்டுனேன்னா, எனக்கு நல்லா உட்கார்ந்திருக்கேன். அவர்ட்ட பேசுறப்ப அவர் இருதயங்கள் திறக்கப்படுது. அவருடைய கண்கள் முகத்திலேயே நான் பார்க்குறேன் ஒரு ஒரு மாற்றம் உண்டாகுது. அவர்ட்ட கேட்கிறேன், "ஐயா நான் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணட்டா?" அப்படின்ட்டு. சரின்னு மனசார சொன்னதுக்கப்புறம் நானும், என் கூட வந்த ஒரு சகோதரர்களும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். "ஆண்டவரே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்பா இந்த ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இவங்க சாட்சியா இருப்பாங்களே, இவங்க மூலியமா உங்க நாமம் மகிமைப்படுமே." இப்படி நாங்க போயி அவங்களுக்காக ஜெபம் பண்றப்ப, ஜெபம் பண்ணிட்டு நாங்க கண்ண தொறக்கிறோம் பாருங்க. அந்த அந்த ஐயா கண்லருந்து க க கண்லருந்து தண்ணீர் வந்தது. அப்ப கேட்டேன், "ஐயா நாங்க ஜெபம் பண்ணிட்டோம். என்ன ஐயா சொல்லுங்க. நீங்க ஏன்யா உங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்குன்னு?" கேட்டோன்னே, அவர் சொல்றாரு, "நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் அ நான் ஒரு பெரிய வெளிச்சத்த பார்த்தேன். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வெளிச்சத்த பார்த்தேன்றாரு." அப்ப அது யாரு? இந்த மாரி நான் என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லையே. இது யாரு? அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், "ஐயா நாங்க பிரசங்கிக்கிற உயிருள்ள இயேசுநாதர் அவர்தான். அவர்தான் உங்கள்ட்ட பேசினாரு." அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப அவரு சொன்னாரு, "அந்த இயேசு என்ட்ட பேசுறாரு. பேசிட்டு நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கேன். என்னையின்றி உனக்கு யாரும் விடுதலை தர முடியாது இந்த கேன்சர்ல இருந்துன்னு" சொன்னாரு. அதனால நான் அழுதுட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அ அனுபவத்த என் வாழ்க்கையில பட்டது காண்னது க க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் அ அ ஐயா சொன்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் அழுதோம். ஒருமனப்பட்டு ஜெபித்தோம் அவருக்காக. அன்னைக்கே அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் சொன்னாரு, "இந்த பைபிள எனக்கு குடுங்க" அப்படின்னாரு. நாங்க அவருக்கு ஒரு அரபிக் பைபிள டவுன்லோட் பண்ணி குடுத்தோம். அப்ப நீங்க பாருங்க, நான் அங்க கத்துக்கிட்டது ஒரே ஒரு காரியம் தான். எவ்ளோ அந்த அந்த ஐயா ஒரு கிராமத்துல இருக்காரு. அவங்கள தேடி 2 அ இந்தியன்ஸு, 1 கொரியனு, 1 பிலிப்பைன்ஸு ஆண்டவர் அந்த இடத்துல அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு? அந்த இடத்துல நான் பார்த்த காரியம் என்னன்னா, அந்த ஒரு சோல், அந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரோட பார்வையில எவ்ளோ வெளியேற பெற்றதா இருக்கு பாருங்களேன். அவர சந்திக்க நாங்க ஒரு 4 பேரு ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அந்த இடத்துல அந்த வீட்ல போய் நாங்க பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பாருங்க, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை. சுவிசேஷம் சொல்வது உங்க மேல விழுந்த கடமை. அத நீங்க சொல்லலன்னா உங்களுக்கு ஐயோ! நீங்க பார்க்கிறவங்கட்டலாம் ஆண்டவர பத்தி சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா இந்த வாழ்க்கைய குடுத்துருக்கீங்க. என்னைக்கு இந்த வாழ்க்கை முடிய போதுன்னு தெரியாது. நீங்க என்ட்ட கேட்டீங்கன்னா, என் பர்த் டேட் கேட்டீங்கன்னா என்னைக்குன்னு சொல்லுவேன். ஆனா நான் என்னைக்கு சாக போறேன்னு கேட்டீங்கன்னா, என்னால ஒரு டேட் குடுக்க முடியாது. அது இன்னைக்கு நைட்டா இருக்கலாம், நாளைக்கு காலையிலயா இருக்கலாம். அடுத்த நாளா இருக்கலாம். நம்ம என்னைக்கு சாக போறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா, இந்த இருக்கிற நாட்கள்ல நம்ம கர்த்தருக்காக என்ன செய்றோம்? அவரு நம்மளுக்கு கணக்கு கேட்பாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்பாரு. எல்லாத்தையும் இருக்கு. நான் உனக்காக இவ்ளோ செஞ்சேன். உனக்கு இவ்ளோ தாளந்துங்கள குடுத்தேன். உனக்கு இவ்ளோ பிளெஸ்ஸிங் குடுத்தேன். எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. அப்ப இந்த காரியத்த இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுற காரியம் இதுதான். இப்ப இன்னைக்கு நம்ம ஒப்பு குடுப்போம். கண்கள மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் தகப்பனே! உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட நாங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே! அப்பா எங்க ஒவ்வொருத்தவரையும் அந்த கல்லறை மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியத்த கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்ன மாத்திரத்தில அவன் கீழ்ப்படிந்து தெக்கப்போலியோன்ற 10 பட்டணத்தில இயேசு அப்பா உங்களை குறித்து அறிவித்தான் ஆண்டவரே! அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள்ன்னு இருக்கு ஆண்டவரே! அதேபோல இங்கே ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் சொல்லுகிற இடத்துல, தேவனை பற்றி அறிவிக்கிற இடத்துல, உம்முடைய அன்பை ஆண்டவரே பிரசங்கிக்கிற இடத்துல, கர்த்தர் ஆண்டவரே நீங்க இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. இவர்கள் நிமித்தம் ஆண்டவரே, அப்பா புறஜாதிகள் ஆச்சரியப்படத்தக்கதாக
கர்த்தர் இவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாலிப பிள்ளை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வராத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தை இந்த சிறு அப்பா இந்த வாலிப பிரயாத்திலே கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பவுலைப் போல, பேதுருவைப் போல கர்த்தர் நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் இவர்களை அப்பா அதிசயங்கள் காணச் செய்கிறவர்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு நடப்பீங்க ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைக்கும்போது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இவர்களை நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில அப்பா துரத்தப்படுவதாக. அப்பா இந்த வாலிபருக்கு க்குள்ள ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கிருபையின் வரத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் தந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திறந்ததற்காக நன்றி. அப்பா இந்த இந்த செய்தியை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. அப்பா இந்த கல்லறை மனுஷனோட வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இனி ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இணைந்த ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் உங்க கையில ஒப்புக் கொடுத்திருக்காங்க. ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. நான் இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அவங்க செய்த பொருத்தனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இனி அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவினோட அன்ப சொல்றதற்கு அவங்க இருதயத்தை கர்த்தர் ஏவுனதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மீண்டும் ஒரு விசை கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷமாக செல்வி சிஸ்டர் உம்முடைய கரத்தில வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்கள்ல இணைந்து ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே அப்பா நீங்க செல்வி சிஸ்டர் மூலியமா செய்கிற கிருபைக்காக நன்றி. மீதியுள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.